இந்த தொட்டியில் உங்களுக்கு நீங்கள் என்ன தான் கூர்ந்து பார்த்தாலும் இது ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரீசெண்டாக பீட்டா குட்டி போட்டிருந்தது. அந்த குட்டியை வந்து நம்ம இந்த தொட்டியில் வந்து விட்டுருந்தோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பீட்டா குட்டி போட்டதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வினிகிரில் இருக்கணும், மொயினா இருக்கணும், டேஃப்னியாக இருக்கணும்னு சொல்லுவோம். மீறி பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னா இந்த மாதிரி கார தொட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி தொட்டியில் நீங்கள் அந்த குட்டியை இறக்கி விட்டீங்க அப்படின்னா ஆல்கே ஃபார்ம் ஆகி அது வாட்டரே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ தண்ணியும் ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டியாக. இந்த குட்டி பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். பிடிச்சிட்டேன். தெரியுதுங்களா, கையில் ஓடுது, செம்மையாக இருக்குல்ல. பீட்டா குட்டி இத்தினூண்டு தாங்க இருக்கும். இது எத்தனை நாள் குட்டின்னு பார்த்தீங்கன்னா குறுக்க ஓடிச்சான். இது எத்தனை நாள் குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கரெக்டாக சொல்ல போனால் இது வந்து 4 நாள் குட்டிங்க. இவ்வளோ சின்னதாக இருக்கே, இந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன ப்ரோ ஃபுட்டாக கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா வினிகிரியில் தான் கொடுக்கணுங்க. ஸோ வினிகிரியில் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு காப்பாற்றலாம்.